வணக்கம். இன்றைய தலவரலாறாக கேதுவுக்கு உரிய கோவிலான கீழ்ப்பெரும்பள்ளம் என்னும் தலத்தை பற்றி காணலாம். இந்த தலத்தோட மூலவர் பேர் நாகநாதர், அம்மா பேர் சௌந்தரிய நாயகி. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த தலமானது அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே தலவரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களும் அசுரர்களும் அந்த அமுதம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைஞ்ச போது வாசுகி அப்படிங்கிற பாம்பை கயிறாக பயன்படுத்தினாங்க. தொடர்ந்து பார்க்கடலில் வாசுகி கடைஞ்சதால பலவீனம் அடைஞ்சு ஒரு கட்டத்தில் களைப்பால் விஷத்தை உமிழ்ந்துருச்சான். பயந்து போன தேவர்கள்லாம் சிவன்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த விஷத்தை விழுங்கி தேவர்களை காப்பாற்றினார். தனது விஷத்தை சிவன் விழுங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதற்காக வாசுகி எதனா பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்லி வருந்தியது. இது சிவாபச்சாரம் ஆயிடுச்சு அப்படின்னு செஞ்சதுக்கு பிராயச்சித்தமாக தவம் இருந்தாங்களாம். அந்த வாசுகிக்கு காட்சி தந்த சிவன் பாப விமோச்சனம் கொடுத்ததோடு அந்த தியாக உணர்வை பாராட்டி அருள் புரிஞ்சாராம். தனக்கு காட்சி கொடுத்த இடத்துலையே அவரும் சிவனும் எழுந்தருள வேண்டும்னு வாசுகி வேண்டினதுனால அந்த வேண்டுதலை ஏற்ற சிவன் நாகத்தின் பெயரை தாங்கி நாகநாதர் அப்படிங்கிற பெயரோடு இந்த தலத்தில் அமர்ந்திருக்கிறாராம். இந்த கோயிலில் கேது பகவானுக்கு ராகு காலம் மற்றும் யமகண்டத்தில் விசேஷ அபிஷேகம் மற்றும் பூஜை நடக்குது. அப்போது 16 வகையான அபிஷேகம் ஹோமம் செஞ்சு கொள்ளுப்பொடி, உப்பு, மிளகு கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக படைச்சோம். பல வண்ண வஸ்திரம் சாத்தியும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றியும் வழிபடுறாங்க. கொள்ளு சாத பிரசாதத்தை இங்கேயே விநியோகிச்சு விட்டுணுமா, வீட்டுக்கு எடுத்துன்னு போகக்கூடாதான். இந்த கோயில்லையே செஞ்சு தராங்க. இதுக்கு ரூபாய் 75 தான் கட்டணும். சனி, திங்கள் மற்றும் ஜென்ம நட்சத்திரத்தில் இவரை வழிபடுறது விசேஷம். அபிஷேகத்துக்குன்னா 450 ரூபா, தனிப்பட்ட முறையில் ஹோமம் நடத்துறதுக்கு 3500 ரூபாய்க்கு மேலே கட்டணமாக வசூலிக்கிறாங்க. தொழில் வியாபாரம் சிறக்கவும், வழக்கு, தம்பதியர் பிரச்சனை, விபத்து, மரண பயம், நரம்பு வாயு தொடர்பான பிரச்சனைகள் நீங்கவும் கேதுகிட்ட வேண்டிக் கொள்ளலாம். பங்குனியில் வாசுகி உற்சவம் நடக்குது. விழாவிலோட 3ஆம் நாளில் கேதுவுக்கு சிவன் காட்சி தந்த நிகழ்ச்சி நடக்கும். வருடத்தலை விழாவின் போது கேது பெயர்ச்சியின் போது மட்டுமே கேது பகவான் வீதி உலா போகிறார். ராகு கேது பெயர்ச்சி அன்னைக்கு விசேஷ ஹோமம் நடக்குது. அர்ச்சகர்களே இதை நடத்துகிறாங்க. இதில் பங்கேற்கிறதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. கேதுவுக்கு உரிய எண் 7. எனவே 16 வித பூஜை செஞ்சு 7 லட்சம் ஜபமந்திரம் சொல்லி பின்பு கொள்ளு, தானியம், அதால் செய்யப்பட்ட பாயசம், சூர்ணம், வடை, சாதம், பொங்கல் மற்றும் கொள்ளுருண்டன்னு பலவிதமாக நைவேத்தியங்களை ஹோமத்தில் இதில் இடுறாங்க. பக்தர்கள் 16 தானங்களை அந்தணருக்கு செய்வதன் மூலம் பலனடையலாமா. அன்னைக்கு 7000 பக்தர்களுக்கு அன்னதானம் நடக்குது. இதற்குரிய பொருட்களும் பக்தர்கள் கோயில் நிர்வாகத்திடம் முன்னதாகவே கொடுக்கலாம். கேது இங்கே பிரதான மூர்த்திங்கிறதுனால நவகிரக சன்னதியே கிடையாது. கேது சன்னதிக்கு அருகில் 2 சூரியன் சிலையும் சண்டிகேஸ்வர் சிலையும் இருக்குது. உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒரு சூரியனுக்கும், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் மற்றொரு சூரியனுக்கும் விசேஷ பூஜை இங்கே நடக்கும். நரம்பு வாயு தொடர்பான பிரச்சனை மற்றும் பயம் நீங்க, தொழில் வியாபாரம் நடக்க, தம்பதி ஒற்றுமையாக இருக்க, ஆயுள் அதிகரிக்க, குடும்பத்தில் ஐஸ்வர்யம் நிலைக்க, தலைமுறை சிறக்க நாகநாதரையும் கேது பகவானையும் வழிபடலாம். ஜாதகத்தில் கேது தசாபுக்தி நடப்புகிறவங்க ஜென்ம நட்சத்திரத்தில் பாலாபிஷேகம் செஞ்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. இந்த தலத்தில் விநாயகர் அனுக்கிரக விநாயகர் அப்படிங்கிற பேரில் அருள் பாலிக்கிறார். இந்த கோயிலோட கேது பகவானோட தனி சன்னதியில் மேற்கு நோக்கி இருக்கிறார். பாம்பு தலையோட மனுஷ உடலோட உள்ள இவர் சிம்ம பீடத்தில் இருக்கை கூப்பி சிவசன்னதியை நோக்கி வணங்கிய கோலத்தில் இருக்கிறார். ஞானக்காரரான கேது பகவான் இவர் இங்கே அனுக்கிரக மூர்த்தியாக காட்சி தரார். ஞானக்காரனான இவர் இங்கே கண்டு பயப்பட தேவையில்லை. தன்னால் பாதிக்கப்படுற ராசிக்கு இவர் நன்மையே செய்வார். படிப்பில் முன்னேற, குடும்பத்தில் விருத்தி பெறத்துக்கு இவர்கிட்ட வேண்டிக்கலாம். ஜாதக ரீதியாக நாகதோஷம் உள்ளவங்களும் முதல்ல நாகநாதரையும் பின்ன கேதுவையும் வழிபட வேணும். கேதுவுக்கு செவ்வரளி மலர் வச்சு கொள்ளு சாத நைவேத்தியம் படைத்து 7 தீபம் ஏற்றி வணங்குவது
விசேஷம். இந்த கோவில் வந்து திறந்திருக்கிற நேரம் 6லிருந்து 1 மணி வரைக்கும், மதியம் 3:30 மணியிலிருந்து இரவு 8:30 வரைக்கும் திறந்திருக்கும். நவகிரகங்களில் இத்தலம் கேதுவுக்கு உரியதுனாலும் இக்கோயில் வந்து சோழர்களால் கட்டப்பட்ட தலம். வாருங்கள், வந்து பயனடையுங்கள்.